இப்பொழுது நான் சொல்லக்கூடியதை அனைவருமே ஏங்கி உயிரான ஈசனிடம் வேண்டி ஞானகுருவின்பால் நினைவை செலுத்தி ஞானகுருவின் அருளால் அவர் துணை கொண்டு மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரின்பால் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவருடைய உணர்வுகளோடு தொடர்பு கொள்ள வேண்டும். நம்முடைய எண்ணங்கள், உணர்வுகள், நினைவுகள் அனைத்தையுமே ஞானகுருவின் அருள் துணை கொண்டு ஞானகுரு அவர்கள் எமது குரு எனது குரு என்று அதை ஆரம்பத்திலே சொல்லி வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து எமது குரு என்று சொல்பவர் இப்பொழுது நமது குருவாக இருக்கின்றார். அவர் நமது என்ற நிலைகள் நாம் அனைவருமே நமது என்ற நிலைகளுக்கு வரப்படும் பொழுது அந்த குரு அருளை அனைவரும் பரிபூர்ணமாக பெற முடியும் என்பதை குரு நமக்குள் பதிவு செய்த அந்த வாக்கினை எண்ணி இப்பொழுது நான் அதை நினைவுபடுத்தி சொன்னாலும் நீங்கள் என்னை பற்றி எண்ண வேண்டியதில்லை. குரு சொன்ன வாக்காக அதை நினைவுபடுத்தும் விதமாக நம்முடைய நினைவுகள் அனைத்துமே, அதாவது கண்ணின் நினைவை உருவ மத்திக்கு கொண்டு வந்து உயிரான ஈசனிடம் ஒன்றி ஞானகுருவின்பால் செலுத்தி மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரின்பால் செலுத்தும்படி வேண்டி கேட்டுக் கொள்கின்றேன். குரு பூஜை. குரு பூஜை என்பதற்கு எண்ணில் அடங்காத விளக்கங்கள் சொல்லலாம். இருந்தாலும் குரு சொன்ன அந்த வாக்கினையும் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் சொன்ன வாக்கினையும் நினைவுபடுத்தும் விதமாக நமது ஞானகுரு அவர்கள் குரு பூஜை என்று உபதேசம் கொடுக்கும் பொழுதெல்லாம் அவர் முதலிலே நமக்கு கொடுக்கக்கூடிய வாக்கு, அந்த தபோவன குரு பீடத்தில் அமைக்கப்பட்டுள்ள அந்த சூரியனை நீங்கள் உற்று நோக்கினால் அந்த ஈஸ்வராய குருதேவருடைய அவர் உங்களுக்கு அந்த காட்சியாக கொடுக்கலாம். உங்களுக்கு அவருடைய காட்சி என்றால் அதை சொல்லும் பொழுது அவர் குருவோடு இணைந்து அந்த காட்சி அவர் உங்களுக்கு கொடுப்பார். ஆகவே அந்த உணர்வோடு நீங்கள் ஏங்கி இருங்கள். அவருடைய தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும் என்று இந்த உணர்வை நமக்கு ஏற்கனவே பதிவு செய்துள்ளார். ஆனால் இப்பொழுது சொல்லுவது குருநாதர் சொன்னதை நினைவுபடுத்துகின்றேன், அவ்வளவுதான். நீங்கள் அந்த உணர்வோடு ஒன்றி இருந்தால் இது வெறுமன ஈஸ்வரப்பட்டருடைய உருவத்தையோ அந்த நிலைகள் அடிப்படையில் அல்ல. ஞானகுரு அவர்கள் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரை அவருக்கு தெரியாத காலத்திலிருந்து எப்படியெல்லாம் சந்தித்தாரோ, பின் அவரை பற்றி உணர்ந்த நிலைகள் குருவாக ஏற்றுக்கொண்டு அவர் வழியினை பின்பற்றி காடு மேடெல்லாம் அலைந்து பல ஆற்றல்களை பெற்றாரோ, பின் அவருடைய ஆன்மா வின்சென்ற நிலைகள் அவருடன் தொடர்பு கொண்ட நிலையில் தபோவனத்தை அமைத்து குருபீடத்தை அமைத்து குருநாதரும் 12 வருட காலம் அங்கே அமர்ந்துதான் எல்லாம் உபதேசமாக கொடுத்துள்ளார். ஆகவே அவர் அந்த குருவினுடைய தரிசனம், குரு உங்களுக்கு காட்சி கொடுப்பார் என்று சொல்வதனுடைய நோக்கமே வெறும் உருவம் அல்ல. ஞானகுரு அவர்கள் குருநாதரை சந்தித்ததில் இருந்து குருவிடம் அவர் பெற்ற அந்த சகல சக்திகளையும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற அந்த உயர்ந்த நோக்கத்திலேதான் குரு உங்களுக்கு காட்சி தருவார் என்று வாக்காக கொடுக்கின்றார். ஆகவே நாமும் இப்பொழுது ஒரு நிமிடம் ஞான குருவை எண்ணி, அந்த குருபீடத்தை எண்ணி
அதில் காட்டப்பட்ட அந்த சூரியனை எண்ணி, மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவரை எண்ணி, உயிரான ஈசனிடம் வேண்டி, ஞான குருவின் அருளால் அந்த மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவரை அவரை பார்க்க வேண்டும். குருவை நாங்கள் பார்க்க வேண்டும். குருவின் தொடர்பு எங்களுக்கு கிடைக்க வேண்டும். குரு பூஜை என்று அந்த குருவினுடைய அருள் திரு அருளாக எங்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஒரு நிமிடம் நாம் ஏங்கி நாம் தியானிப்போம். இங்கே நாம் குருவை பார்க்க வேண்டும் என்று நம்முடைய எண்ணம் கொண்டல்ல, ஞான குரு எதை பதிவு செய்கிறாரோ அந்த பதிவு செய்து எமது குரு இப்பொழுது நமது குரு என்று சொல்லி அவர் காட்சி கொடுப்பார். அவருடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் என்று இந்த நம்பிக்கையோடு குரு சொன்னதை எண்ணி ஒரு நிமிடம் நாம் ஏங்கி தியானிப்போம். ஞானகுரு அவர்கள் அடுத்து கொடுக்கக்கூடிய வாக்கு, நமது உயிரின் பெயர் ஈஸ்வரன் என்று சொன்னாலும், ஈஸ்வரா என்று உங்கள் உயிரை எண்ணினாலும், நமக்கு வழிகாட்டக்கூடிய குருவினுடைய நாமமும் ஈஸ்வரன் தான். முருகா என்ற அந்த உணர்வின் ஒளியை அது எழுப்பப்படும் பொழுது போகருடைய அருள் அங்கே முருகா என்று எண்ணுவோருக்கு எப்படி கிடைக்கின்றதோ இதை போன்ற நாம் ஈஸ்வரா என்று எண்ணினாலும், ஈஸ்வரா என்று நாம் பூர்வ மத்தியில் நம் உயிரை எண்ணினாலும், அந்த ஈஸ்வரா என்ற அந்த நாமத்திற்கு அந்த சொல்லிற்கு உரியவர் மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவர் என்று இதை வாக்காக கொடுக்கின்றார். ஆக நமது உயிரை எண்ணினாலும் சரி, மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவரை எண்ணினாலும் சரி, இரண்டுக்கும் பொருள் ஒன்றுதான். ஆக மீண்டும் திரும்பவும் ஞாபகப்படுத்துகின்றேன். குருநாதர் உபதேச வாயிலாக கொடுத்த அவர் வாக்கினைத்தான் பதிவு செய்கின்றேன். ஆகவே நாம் இங்கே ஞானகுரு என்று ஒரு உருவத்தையும், மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவர் என்று ஒரு உருவத்தையும் நாம் வெறுமன உருவமாக எண்ணாதபடி, அவர்கள் அனைவருமே சரீர வாழ்க்கையில் இந்த பூமியில் வாழ்ந்திருந்தாலும், மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவருடைய உயிரான்மா ஒளியான நிலைகள் பல கோடி ஆண்டுகள். அதே போல நமது ஞானகுருவும் இந்த சப்தரிஷி மண்டலத்தில் ஒளியாக இருக்கின்றார்கள். ஆக அது அனைத்துமே பேரருள் பேர் ஒளிதான். நாம் உருவமாக எண்ணினாலும் அவர்கள் இன்று ஒளியாகத்தான் இருக்கின்றார்கள். ஆக அந்த அடிப்படையிலே தான் நமது உயிரையும் மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவரையும் இணைத்து, நீங்கள் ஈஸ்வரா என்று எண்ணினாலும், ஈஸ்வராய குருதேவரை எண்ணினாலும் அவருடைய உள்பொருள் இதுதான். ஆகவே நாம் இதற்கு முன் நம் ஈஸ்வரா என்று சொன்னாலும், நம் குருவையும் அதாவது மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவரையும் எண்ணி இணைந்த நிலைகள் அந்த உயிர் வழி
குரு வழி அந்த சக்திகளை பெற வேண்டும். அதனால்தான் நமது குரு என்று சொல்லுகின்றார். ஆக குரு 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 என்று நாம் சொல்லிக் கொண்டே போகலாம். ஞான குரு அவர் ஒரு குரு, மாமகர்ஷி ஈஸ்வராய அவர் ஒரு குரு என்று இந்த குரு என்ற சொல்லுக்கு விளக்கங்கள் சொல்லலாம். அதே சமயத்தில் குரு பூஜை, ஞான குருவிற்கு பூஜை, மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவருக்கு பூஜை என்று சொல்ல, இதெல்லாம் புறத்திலே நாம் சொல்லக்கூடியதனுடைய விளக்க உரைகள். ஆனால் இதனுடைய மூல கருத்து குரு பூஜை என்று அமைத்ததனுடைய நோக்கமே நமது உயிருக்கு பூஜை. அதுதான் அதனுடைய உள்பொருள். நமது உயிர்தான் மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவர். ஆக மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவருக்கு அங்கே தபோவனத்திலே பூஜை என்று சொன்னாலும் அதனுடைய உள்பொருளே இந்த உடல், இதுவும் தபோவனம் தான். தவம் இருக்கக்கூடிய இந்த வனம் தான். இங்கே இந்த உயிர் ஈசனாக, அதுவும் குருவாக, மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவராக நமக்குள் அவருடைய உணர்வுதான் நம்மை இயக்கிக் கொண்டுள்ளது. அதை புறத்திலே காட்டி அகத்திலே செய்ய வேண்டிய பூஜையைத்தான் குரு பூஜை. நாம் குருவை பூஜிக்க வேண்டும். குருவை பூஜிக்க வேண்டும் என்றால் ஞான குருவை நாம் வணங்குகின்றோம், மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவரை வணங்குகின்றோம். அவர்களை புறத்திலே எண்ணி அவர்கள்பால் நம் நினைவை செலுத்தி வெளியிலே செய்வதை இங்கே அகத்திற்குள்ளே அந்த ஞான குருவை நாம் அடிக்கடி நினைத்து வணங்குகின்றோம். ஈஸ்வராய குருதேவரை நினைக்கும் பொழுது நமக்கு அந்த உயர்ந்த எண்ணங்கள் கொண்டு குரு என்று நாம் பூஜிக்கின்றோம். அதாவது பூஜிக்கிறோம் என்றால் சாதாரணமாக வணங்குகிறோம் என்று சொல்லலாம். வணங்குகிறோம் என்று சொல்வதை காட்டிலும் சிறப்பான நிலையாக பூஜித்தல் என்றால் ஆலயத்திலே அங்கே இருக்கக்கூடிய தெய்வத்தை நாம் பரிபூர்ணமாக உள்ளபூர்வமாக எந்த விதமான சிந்தனையும் இல்லாத ஒரு குழந்தைத்தனமான நிலைகள் எப்படி அது உயர்வாக எண்ணி அந்த தெய்வத்தை நாம் பரிபக்குவமான நிலையில் பக்தி என்ற நிலையில், அதாவது பக்தி என்றால் நமக்கு இன்று இருக்கக்கூடிய அரசர்கள் கால அந்த பக்தி அல்ல, உண்மையான பக்தி. அந்த தெய்வம்தான் சகலமும், அந்த தெய்வம்தான் சகலத்திலும் இயங்கிக் கொண்டுள்ளது, இயக்கிக் கொண்டுள்ளது. அந்த தெய்வத்தினால் தான் சகலமும் நடைபெறும், இயக்கமாகும் என்பது போல அந்த பக்தி நமது உயிர்தான். நமக்குள் உள்நின்று இயக்கக்கூடிய இந்த ஈசன் தான், மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவன் தான், அவர்தான் சகலம் என்று நம் உயிரை அந்த பக்தியோடு அணுகி அந்த உயிரை நாம் பூஜித்தல் வேண்டும். நாம் எத்தனை பேர் அன்றாட வாழ்க்கையில் நாம் அவ்வாறு பூஜிக்கின்றோம்? யாரும் குறையாக சொல்வதற்காக அல்ல. ஞான குருவை எண்ணும் பொழுதோ, மாமகர்ஷி ஈஸ்வராய குருவை எண்ணும் பொழுதோ அந்த உயர்ந்த எண்ணம் வருகின்றது, மரியாதை வருகின்றது. அவர்களை நாம் உயர்ந்த நிலைகளே அந்த ஆலயத்தில் எப்படி நாம் தெய்வத்தை உற்று நோக்குவோமோ அதையெல்லாம் நாம் செய்கின்றோம். நமது உயிரை அவ்வாறு எண்ணுகின்றோமா? அந்த குருவுக்கு பூஜை, அந்த குருவை பூஜிக்கும் நாள்தான் குரு பூஜையாக நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஈசனை நாம் பூஜிக்க வேண்டும். ஆக வெளியில் இருக்கக்கூடிய குருவிற்கு நாம் பூஜை செய்கின்றோம், மரியாதை செலுத்துகின்றோம். அவருடைய திரு உருவ படங்களுக்கு நாம் மாலை அணிவிக்கின்றோம், தீப ஆராதனை காட்டுகின்றோம். இதெல்லாம் புறத்திலே செய்கின்றோம். அவர்களுக்கு செய்தால் அல்லது அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டுமே, அவர்களை வணங்கி நாம் அவர்களிடம் ஆசி பெற வேண்டுமே என்று புறத்தில் எண்ணுகின்றோம். அதை நாம் அகத்திற்குள் கொண்டு வர வேண்டும். அதற்காகத்தான் குரு பூஜை என்று வைத்தார். இந்த காரண பெயரையும் சொல்லி நமது உயிருடைய பெயரும் ஈஸ்வரன், மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவருடைய பெயரும் ஈஸ்வரன் என்று ஞானகுரு இதை முன்மொழிந்து நாம் அவ்வாறுதான் எண்ண வேண்டும். என்றால் இது திரும்பவும் சொல்லுகின்றேன், இது உருவம் சம்பந்தப்பட்டது அல்ல, அருவம், கண்ணுக்கு புலப்படாத சக்தி. அதை இப்பொழுது ஈஸ்வரப்பட்டர் ஈஸ்வராய குருதேவர் நமக்குள் தான் இருக்கின்றார்
இப்பொழுது நாம் அவரை எண்ணுகின்றோம். ஈஸ்வராய குருதேவர் இங்கே இருக்கின்றார், ஞான குரு இங்கே இருக்கிறார் என்று ஒரு சொன்னாலும் நாம் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் எங்கே இருக்கின்றார், எப்படி இருக்கின்றார்? இல்லையே. என்றால் நாம் உடலை எண்ணுகின்றோம், அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்களுடன் பழகியதை எண்ணுகின்றோம். ஆனால் அவர்கள் இன்று அனைவருமே ஒளி சுடராக விண்ணிலே இருக்கின்றார்கள். அருவமாக இருந்து அந்த உயர்ந்த சக்தியை நமக்குள் அனைவருக்கும் கிடைக்க செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் நம்முடன் தான் இருக்கின்றார்கள், இங்கே இந்த இடத்திலே இருக்கின்றார்கள். நமது உயிரிலும் அவர்கள்தான் இயக்க சக்தியாக இருக்கின்றார்கள் என்பதை நாம் மனப்பூர்வமாக உள்ளபூர்வமாக அதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதற்குத்தான் ஞானகுரு அவர்கள் குரு பூஜையாக அணைத்தார்கள். அதனால் சுருக்கமாக சொல்லின்றேன். எல்லாமே குருநாதர் ஞானகுரு அவர்கள் சொன்னது. இதையே ஈஸ்வராய குருதேவர் அவரும் இதை இப்பொழுது ஞானகுரு சொல்லாக வாக்காக வித்தாக நமக்குள் பதிவு செய்த உணர்வுகள் எப்படி ஊட்டினாரோ இதை போன்று மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரும் அவரும் சொல்லாக வாக்காக கொடுத்துள்ளார்கள். ஆகவே இப்பொழுது மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரை பரிபூர்ணமாக எண்ணி அவர் பால் நினைவை செலுத்தி அவரை எண்ணி இயங்கும்படி வேண்டி கேட்டுக் கொள்கின்றேன். ஈஸ்வராய குருதேவர் தன்னை பற்றி அறிமுகப்படுத்தும் பொழுது, நான் ஓடக்காரன், ஓடம் என்றால் படகு, இது அவர் வாயிலே சொன்னது. ஓடக்காரன், படகை செலுத்துபவன். அது இந்த பூமியிலே உருப்பெற்ற ஒவ்வொரு உயிராத்மாவும் இந்த பிறவி என்ற இந்த கடலில் இருந்து உங்களை மீட்டி செல்வதற்காக, அதாவது இந்த புவியின் பட்டிலிருந்து இந்த கடலில் இருந்து உங்களை மீட்டி செல்ல, பிறவியில்லா நிலையை அடைய செய்ய, நாங்கள் எந்த வாழ்க்கை வாழ்கின்றோமோ, அழியாத வாழ்க்கை வாழ்கின்றோமோ, எங்களுடைய இடத்திற்கு, நான் இருக்கும் இடத்திற்கு, நாங்கள் இருக்கும் இடத்திற்கு உங்களை இந்த கடலிலே மீட்டி செல்லக்கூடிய ஓடக்காரனாக நான் இருக்கின்றேன். நான் ஓடக்காரன் என்று சொல்லுகின்றார். அது என்னுடைய சேவை 24 மணி நேரம் உண்டு, பகலிலும் உண்டு. ஆனால் பகலில் இருப்பதை காட்டிலும் இரவு நேரத்திலே அதிக, அதாவது நான் பகலிலே உங்கள் பால் நான் என் கவனத்தை செலுத்துவதை காட்டிலும் இரவு நேரத்திலே முழுமையான உங்கள் பால் நான் என்னுடைய கவனத்தை செலுத்துகிறேன் என்று சொல்லுகின்றார். எந்த நேரம் உங்களுக்காக நான் உங்களுக்கு சேவை செய்ய காத்துக் கொண்டிருக்கின்றேன் என்று அவர் தன்னை பற்றி அறிமுகப்படுத்தும் பொழுது ஓடக்காரன் என்று சொல்லுகின்றார். நீங்கள் நான் அழைத்து செல்லும் அந்த ஓடத்திலே அமர்ந்து என் மீது நம்பிக்கை கொண்டு இந்த ஓடத்திலே ஏறி அமர்ந்தாலே போதுமானது. உங்களை நான் இந்த பிறவி என்ற மீண்டும் மீண்டும் இந்த பூமியிலே பிறந்து கொண்டிருக்கும் நிலையிலிருந்து, இந்த புவியின் பட்டிலிருந்து உங்களை நான் இதிலிருந்து விடுபட்டே உங்களை நான் அழைத்து செல்வேன் என்று ஒரு தாயாக பொறுப்பாக பொறுப்புடன் சொல்லுகின்றார். நீங்கள் இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், அப்படி செய்ய வேண்டும் என்று எதையும் அவர் கட்டாயப்படுத்த வரவில்லை. நான் அழைத்து செல்லும் இந்த படகிலே என்னுடன் அமர்ந்து நீங்கள் என்னுடன் இணைந்து வந்தால் போதுமானது என்றுதான் சொல்லுகின்றார். அடுத்தாற்போல் அவர் சொல்வது, இது நான் எல்லோருக்கும் தானப்பா சொல்லுகின்றேன், ஏற்றுக்கொண்டவர்களுக்கு என்னுடைய நிலை புரியும். யாரையெல்லாம் மனப்பூர்வமாக நீ அமர்ந்து இருக்கக்கூடிய எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, அல்லது பூஜை ரூமிலே எண்ணி நீ எப்பொழுதெல்லாம் நீ அழைக்கின்றாயோ, நீ கூப்பிட்டவுடன் உன்னுடன் நான் இணைந்தே வருவேன். நீ கூப்பிட்டவுடனே நான் உனக்கு வந்து சேவை செய்ய காத்திருக்கிறேன் என்று அவர்
வாக்காக கொடுக்கின்றார்கள். ஆனால் இதிலே மறைபொருளாக அவர் சொல்வது, என்னை அழைத்தால் வருவேன், என்னை அழைத்தால் தான் வருவேன் என்று சொல்கின்றார். அதனுடைய உள்பொருள் என்ன என்றால், சேவை செய்ய காத்து கொண்டிருக்கின்றேன், ஆனால் நானாக செய்ய முடியாது. அதனால்தான் உள் நின்று இயக்கக்கூடிய சக்தி கடவுள் என்று இந்த உயிரை பற்றிய உண்மையை நாம், இயக்கத்தை உணர்ந்து நாம் நம் உயிரிலே நாம் சுவாசிக்கக்கூடிய மற்ற உணர்வுகள் தான் கௌரவர்கள் என்று சொல்வது. அந்த கௌரவ உணர்வோடு நாம் இயங்கப்படும் பொழுது, முதல்ல சொன்னது போலதான், இங்கே ஈஸ்வரப்பட்டு இருக்கின்றார், ஞானகுரு இருக்கின்றார். இப்பொழுது 10 மகரிஷிகள் எண்ணின அந்த 10 மகரிஷிகள் இங்கே இருக்கின்றார்கள் என்றால், நம் சாதாரண நிலைகள் கொண்டு பார்க்கப்படும் பொழுது அதை எப்படி இங்கே இருப்பார்கள், அதை எப்படி இங்கே வருவார்கள்? அவரால் இங்கே வர முடியாது. நாம் இருக்கக்கூடிய இடத்திற்கு எப்படி வருவார்கள்? நாம் எல்லாம் கூப்பிட்டால் வருவார்களா? நாம் நினைத்தால் வருவார்களா? நாம் அந்த அளவுக்கு தியானத்திலே வலுப்பெற்றிருக்கின்றோம் என்றெல்லாம் நமக்கு அவரவர்கள் தங்களுக்குள் எண்ணி எடுத்து வளர்த்து பதிவு செய்து விளைய வைத்த உணர்வுகள் இப்படிதான் திசை திருப்பும். இப்படி திசை திருப்பும் பொழுது அந்த உணர்வுகள் உயிரிலே, நம் உயிரிலே படும் பொழுது அந்த இயக்க சக்தி, நமது குரு ஞானகுரு அவர்கள் ஈஸ்வர பற்றரை பற்றி சொல்லும் பொழுது, நமது குரு நெருப்பாக இருக்கின்றார், அவர் வெப்ப சக்தி என்றுதான் சொல்லுகின்றார். அவர் நெருப்பாக வெப்பமாக இருப்பது நமது உயிர் தான். அதன் நமது உயிர் என்று சொன்னாலும் சரி, அல்லது ஈஸ்வராய குருதேவர் என்று சொன்னாலும் சரி, இரண்டும் ஒன்றுதான். ஆக என்னை நீ பரிபூர்ணமாக எண்ணி உள்ளபூர்வமாக நீ என்னை அழைத்தால் நான் வருவேன் என்று சொன்னால் என்னுடைய அர்த்தமே அதுதான். அது எப்படி வருவார்? அவர்தான் வரமாட்டார் என்று நான் எண்ணினால், நமது உயிரான நெருப்பிலே இந்த உணர்ச்சிகள் இயக்க சக்தியாக மாறும் பொழுது அவர் வரமாட்டார் என்றுதான் அது காட்டும். அதனால்தான் இவர் இங்கே மடக்கி, என்னை நீ அழைத்தால் நான் உன்னுடன் வருவேன் என்று நம்மிடம் பேரம் பேசுகின்றார். அதாவது என்னுடைய பேரமே அவருடைய நிலையை உயர்த்தி காட்டல்ல, நமக்குள் உள் நின்று இயக்கக்கூடிய சக்தி, ஈசனாக இருக்கக்கூடிய சக்தி, அது இடம் கொடுத்தால்தான். அந்த இடம் கொடுக்க வேண்டும் என்றால் நம்முடைய எண்ணம் தான் 6வது அறிவு. இந்த 6வது அறிவை சீர்படுத்தும் நிலைக்குத்தான் குருவும் உபதேசிக்கின்றார், ஈஸ்வர பற்றும் உபதேசிக்கின்றார். அந்த உணர்வை நாம் சிரமேற்றுக் கொண்டு அவர் சொன்ன பதிவை வலுவாக்கி, ஏனால் இது அவர் கொடுக்கக்கூடிய வாக்கு, நீ அழைத்தால் நான் வருவேன், நீ எங்கே செல்ல வேண்டும் என்று விரும்பினாலும் என்னை கூப்பிட்டால் நான் உன்னுடனே வருவேன், எப்பொழுது கூப்பிட்டாலும் வருவேன், எந்த வேலைக்கு கூப்பிட்டாலும் வருவேன், எதற்காக என்று எண்ணினாலும் வருவேன், நல்லது கெட்டது என்றெல்லாம் எனக்கு எந்த பாகுபாடு கிடையாது. இரவு பகல் என்று எந்த நேரம் என்னை நீ கூப்பிடலாம், உலகத்தின் எந்த கோடியில் இருந்தாலும் என்னை அழைக்கலாம் என்றுதான் ஈஸ்வரப்பட்டர், ஈஸ்வராய குருதேவர் அவர் வாய வழியில் வாக்காக நமக்கு கொடுக்கக்கூடிய வாக்கு இதுதான். ஆகவே அவரை நாம் எப்பொழுது வேண்டுமென்றாலும் அழைக்கலாம். அதைத்தான் நமது ஞானகுரு இப்படி சொன்னால் சில பேர் அவர்கள் வளர்த்து கொண்ட உணர்வுகள் அவர்களாலே அது எண்ணத்தால் தடைப்படுத்திக் கொள்வார் என்பதற்குத்தான், நீங்கள் குரு மத்தியிலே நினைவை செலுத்துங்கள், உங்கள் உயிரான ஈசனிடம் வேண்டுங்கள், ஈஸ்வரா, எந்த சந்தர்ப்பத்திலும் இந்த ஈஸ்வரா என்ற சொல்லை மறக்காதீர்கள் என்று சொல்வதனுடைய நோக்கமே அதுதான். அதை திரும்பவும் சொல்லுகின்றேன். நமது ஞானகுரு அவர்கள் ஈஸ்வராய குருதேவரை பற்றி சொல்லும் பொழுது அவர் நெருப்பின் சக்தி, வெப்பத்தினுடைய சக்தி, எல்லாமே எல்லாமாய் கலந்துள்ளவர் என்றுதான் சொல்லி இருக்கின்றார். ஆகவே இது உருவத்தை பற்றிய சிந்தனை தேவையில்லை. ஆதி சங்கரர் போன்று உள் நின்று அருவமாக கண்ணுக்கு புலப்படாத சக்தி, அது கண்ணுக்கு புலப்படாத சக்தியைத்தான் நமக்கு நேரடியாக குரு பூஜையாக இன்று வைக்கின்றேன். அது நாம் அந்த இடத்துல குரு பூஜை என்று சொல்லும் பொழுது, ஓஹோ, ஞான குருவுக்கு ஈஸ்வர பற்று இப்படி எல்லாம் சொன்னாரோ என்று நாம் புறத்தில் எண்ணி விடுகின்றோம். ஆனால் அவருடைய உள்பொருளை ஞான குருவும் சரி, ஈஸ்வர பட்டரும் சரி, எல்லோரும் நமக்குள் தான் இருக்கின்றார்கள். குரு மத்தியில் நம்மை இயக்கிக் கொண்டிருக்கும் இயக்க சக்தியாக, குருவாக, என்றால் இதனுடைய பதம் குரு என்று சொல்லக்கூடிய பதமே அதுதான். இந்த குரு என்று சொல்லக்கூடியதை நாம் புறத்திலே எண்ணுகின்றோம். அதை நாம் ஞானகுரு சொன்னது போன்று, ஈஸ்வராய குரு சொன்னது போன்று அவர்களை நாம் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டு
எப்பொழுதெல்லாம் நீ அழைக்கின்றாயோ, கூப்பிடுகிறாய், நான் வருவேன் என்று சொல்வதற்கு உள்பொருளாக நாம் வெளியிலே பார்த்ததை அகத்திற்குள் திருப்பி புருவ மத்தியை நம் உயிருடன் ஒன்றிவிட்டால் அது குரு பூஜையாக மாறுகின்றது. அதை நாம் புறத்திலே அவருடைய திருவுருவ படங்களுக்கு செய்கின்றோம். அல்லது தபோவனத்திலே தான் குருநாதர் அங்கிருந்தான் உபதேசம் செய்த அதுதான் குருபீடம் என்று நினைக்கின்றோம். அதையெல்லாம் புறத்திற்கு, அது புறத்திலே காட்டப்பட்ட நிலைதான் அங்கே குருபீடம் என்று சொல்லுகின்றோம். இங்கே நமக்குள் அந்த குருபீடம் இந்த புருவ மத்தியிலே தான் இருக்கின்றது. அது புறத்திலே காட்டப்பட்ட குருபீடம், இது அகத்திற்குள் காட்டப்பட்ட குருபீடம் தான் சூட்சுமமாக சொல்லக்கூடிய உணர்வுகள் என்று சொல்லுவோம். நீங்கள் குருபீடத்தை எண்ணி அல்லது குருபீடத்திற்கு சென்று அங்கே வணங்கி குருவின் அருள் பெற வேண்டும், மாமகரிஷி ஈஸ்வராய குருவினுடைய அருள் பெற வேண்டும் என்று எண்ணினாலும் அதையே இங்கே புருவ மத்தியிலே ஈஸ்வரா ஈஸ்வரா என்று எண்ணி இதை குருபீடமாக எண்ணி அந்த குரு அருள் பெற வேண்டும் என்று இங்கு எண்ணினாலும் அதுவும் பொருள் ஒன்றுதான். அது புறத்திலே காட்டி அகத்திற்குள் நாம் செய்ய வேண்டிய பூஜையைத்தான் குரு பூஜை என்று வைக்கின்றார்கள். ஆனால் நாம் புறத்திலே நின்று விடுகின்றோம். அவர்கள் புறத்திலே சொல்லி அவர்களை வேண்டினால் எப்பொழுது கொடுப்பார்களோ நாம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம், எப்பொழுதுதான் கொடுப்பார்களோ என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றோம். அது அவ்வாறு நாம் ஏங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஞானகுரு சொன்னது போன்று எனது குருநாதர் இப்பொழுது நமது குருநாதர், நமது என்று ஏற்றுக்கொண்டால் நமது என்று வருகிறது என்று சொல்லுகின்றார். நாம் இதற்காக மனதிற்குள் அது எப்படி ஞானகுரு, ஞானகுரு தானே குரு, ஈஸ்வராய குருதேவர் எப்படி குருவாக இருக்க முடியும், நமக்கு குருநாதர் ஞானகுரு தானே என்றெல்லாம் நாம் குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை, குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. என்றால் ஞானகுருவும் சரி ஈஸ்வராய குருதேவரும் சரி நாம் வணங்கக்கூடிய எண்ணி இயங்கக்கூடிய ரிஷிகள் அனைவருமே இன்று விண்ணிலே ஒளி சுடராக இருக்கின்றார்கள், ஒளியாகத்தான் இருக்கின்றார்கள். அந்த ஒளியினுடைய அங்கமாகத்தான் அங்கிருந்து அவர்கள் பெற்ற ஒளியான உணர்வுகளை நமக்கு பங்கிட்டு நாம் எல்லாம் அந்த சக்தி பெறுவதற்குத்தான் குரு பூஜை. அவர்கள் பெற்ற ஒளியை நம் உயிரிலே நம் புருவ மத்தியிலே அதை பங்கிடும் நிலைதான் குரு பூஜை என்று சொல்வது. அந்த உணர்வோடு நாம் நம் உயிரை அணுகி அதை உயிர் என்ற நிலைகளுக்கு ஜீவனூட்டும் நிலையாக ஞான குருவையும் மாமகரிஷி ஈஸ்வராய குருவையும் எல்லா மகரிஷிகளையும் எண்ணி அந்த புருவ மத்தியிலே நாம் திரும்ப திரும்ப புருவ மத்தி என்று சொல்வது நாம் வெறுமன நம் நெற்றியிலே 2 கண்களுக்கு மத்தியிலே என்று அப்படி நினைவை செலுத்த வேண்டியது. இது குரு சொன்ன வாக்கைத்தான் திரும்ப சொல்லின. அந்த உணர்விலே இருந்தால் போதுமானது. அதை இப்பொழுது சப்தரிஷி மண்டலத்தை நாம் உற்று பார்க்கின்றோம். அங்கேதான் ஈஸ்வராய குருதேவர் இருக்கின்றார், அங்கேதான் ஞான குரு இருக்கிறார் என்று சொன்னால் நாம் பார்த்தால் நம்முடைய உணர்வுகளுக்கு அது ஒளியாகத்தான் தெரியும். அந்த ஒளிக்குள் இது ஞான குரு, இது ஈஸ்வராய குருதேவர் என்று நம்மால் இனத்தை காண முடியும். இப்பொழுது இருக்கக்கூடிய ஞானத்திலே இப்பொழுது இந்த உருவத்தை பார்த்தால் புரிந்து கொள்வோம். இந்த உருவத்தை நம்மால் எண்ண முடியும். ஆனால் அவர்கள் ஒளியாக இருக்கின்றார்கள், ஒளியாகத்தான் இருக்கிறார் என்று இப்பொழுது நாம் ஒளியாக பார்த்தாலும் அந்த ஒளிக்குள் இது ஞான குரு, இது ஈஸ்வராய குரு என்று பிரித்தாலும் உணர்வு இல்லை. அது போலத்தான், அதுதான் நிஜம், அதுதான் நிலையானது. அதே போல நாமும் அந்த ஒளிக்குள் ஒளியாக, ஒளியுடன் ஒளியாகவே நாம் என்றுமே இணைந்த நிலைகள் செயல்பட வேண்டும் என்பதைத்தான் வைகுண்ட ஏகாதேசி என்று சொல்லி தூங்காமல் தூங்கும் நிலை, தூங்காமல் தூங்கும் காலம் எக்காலம் என்று ஆக நாம் இப்பொழுது இந்த உடலிலே வாழுகின்றோம். இந்த உடலிலே வாழப்படும் பொழுது இந்த பூமியின் பற்றி இந்த உலக வாழ்க்கையிலும் நமக்கு கண்ணுக்கு தெரிகின்றது. ஆனால் இதையே வைகுண்ட ஏகாதேசி, ஏனால் அன்று விழித்திரு என்று சொல்வதை நாம் முழித்திருக்க வேண்டும் என்றுதான் அர்த்தம் கண்டிருக்கின்றோம். அது விழித்திரு என்பதனுடைய பொருள்தான் இன்ன வரைக்கும் நாம் பேசினுடைய சாராம்சம். அவர் கண்களை மூடி இருந்தாலும் சரி, கண்கள் திறந்திருந்தாலும் சரி, நாம் உடலுடன் இருந்தாலும் சரி, உடலை விட்டு பிரிந்து சென்றாலும் சரி, நாம் இந்த உடலில் இல்லை, நாம் இந்த பூமியில் இல்லை. அதான் குரு பூஜை. நாம் உயிருடன் ஒன்றுகின்றோம், உயிரான நெருப்பிலே ஒன்றுகின்றோம்.
உயிரான ஒளியுடன் ஒன்றுகின்றோம். இந்த உயிரான நெருப்பிலே உயிரான ஒளியிலே ஒன்றி ஒளி கூட்டமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் துருவ நட்சத்திரத்துடன் ஒன்றுகின்றோம். சப்தரிஷி மண்டலத்துடன் ஒன்றுகின்றோம். அதுதான் நிஜம். இப்பொழுது நாம் புளியம்பட்டியிலே இன்னார் வீட்டிலே நாம் அமர்ந்து தியானம் செய்கிறோம் என்று சொன்னாலும் நினைத்தாலும் அது நிஜம் அல்ல. இந்த குரு பூஜையினுடைய உள்பொருளே அதுதான். இப்பொழுது நாம் உயிரோடு ஒன்றியிருக்கின்றோம், ஞான குருவோடு ஒன்றியிருக்கின்றோம், மாமகர்ஷி ஈஸ்வராய குருவோடு ஒன்றியிருக்கின்றோம். உருவத்தால் அல்ல, ஆர்வமாக ஒளியாக துருவ நட்சத்திரத்தோடு சப்தரிஷி மண்டலத்தோடு ஒன்றியிருக்கின்றோம். இதுதான் நிஜம். இதைத்தான் ஒவ்வொரு குரு பூஜையிலே ஞான குரு அவர்கள் நமக்கு ஈஸ்வராய குருதேவர் அடிக்கடி சொல்லக்கூடியது, ஏண்டா பொய் உலகத்துக்கு போகின்றாய், மெய் உலகத்துக்கு வாடா என்று சொல்லுவதனுடைய பொருளே இப்பொழுது நாம் பார்க்கக்கூடியது அனைத்துமே நிஜம் நிஜம் நிஜம். இதுதான் நிஜம் என்று சொன்னாலும் இது பொய் உலகம்தான். அதனால் அந்த ஞான வழியில் வளர்ச்சி பெற்றுக் கொண்டிருப்பவர்கள், வளர்ந்த பருவம் பெற்றவர்கள் நாம் எண்ண வேண்டிய முறை அதுதான். இது பொய் உலகம்தான். இது பொய் உலகம் என்று சொன்னால் நம் உடலில் இருக்கக்கூடிய உணர்வை ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் நிஜம் அதுதான். நாம் உயிருடன் ஒன்றுகின்றோம், மாமகரிஷி ஈஸ்வராய குருவுடன் ஒன்றுகின்றோம், சப்தரிஷி மண்டலத்துடன் ஒன்றுகின்றோம். நாம் ஒன்றிவிட்டால் நாம் இந்த உடல் இல்லை, இந்த பூமியில் நாம் இல்லை. சொல்லலாம், நான் இந்த உடலோட தான் இருக்கின்றேன், இல்லை இந்த பூமியிலே தான் இருக்கிறோம் என்றால் இது இந்த உடல் வாழ்க்கைக்குத்தான் இது பொருளாக ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் குரு பூஜை வைகுண்ட ஏகாதேசி என்றுதான் நமது குருநாதர் ஏகாந்த நிலைகள் கொண்டு விண் சென்றார், சப்தரிஷி மண்டலத்துடன் ஒரு அங்கமாக சென்றார் என்று சொல்வதனுடைய பொருளே அந்த குரு பூஜையாக வைத்ததனுடைய நோக்கமே நாம் அந்த வேகா நிலை பெறக்கூடிய வாய்ப்பாகத்தான் குரு பூஜையாக இந்த மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதேசி என்று ஞானகுரு அவர்கள் நமக்கு குரு பூஜையாக வைத்தது. அதை நாம் பூஜை என்றால் கனி வர்க்கங்கள் மற்ற பூக்களை மற்ற எல்லாம் அதற்கு முன்னாடி வைத்து அபிஷேகம் ஆராதனை செய்தால் இதுதான் பூஜை என்று இது புறநிலை. ஆனால் அவர்கள் அகத்திற்குள் காட்டிய நிலைகளை அந்த ஒளியுடன் ஒளி சேரும் நிலையாக, அந்த ஒளியோடு கலக்கும் நிலையாகத்தான் வேகா நிலை என்று அது 12 வருடமும் குரு பூஜையாக குரு உபதேசித்ததனுடைய நோக்கமே குரு சப்தரிஷி மண்டலத்துடன் அங்கமாக அவர் எப்படி விண்ணிலே ஒளி சுடராக இன்று அமைந்தாரோ நாம் அனைவரும் அவருடன் இணைந்து கூட்டமைப்பாக அவருடைய அங்கமாக நான் அவருடன் குருவுடன் இணைந்தே வாழும் நிலையாக வாழ்வதற்குத்தான் இதை குரு பூஜையாக அமைத்து இதை உங்களுக்கு அவர் எனக்கு இட்ட ஆணைப்படி நான் உங்கள் உயிரை கடவுளாக மதித்து உங்களுக்கு அந்த குருவினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும். அந்த குருவை உங்களை நான் அந்த குருவை உங்களிலே நான் பார்க்க வேண்டும், குருவை உங்களிடம் நான் பார்க்க வேண்டும் என்றுதான் இதை வேண்டுகோளாக உங்களிடம்தான் நான் வரம் கேட்கிறேன் என்று ஞானகுரு சொல்லினார். அதை மெய்ப்பிக்கும் நிலையாக அந்த குருவான ஈசனுக்கு செய்யும் அந்த குருவிற்கு செய்யும் பூஜையாக இதைத்தான் நாம் குரு பூஜையாக, இது வெறுமன குரு பூஜை கொண்டாட்டம் என்று சொல்வதை விட இந்த குருவுக்கு நாம் செய்ய வேண்டிய பூஜையாக நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் செய்ய வேண்டியது. அந்த அடிப்படையிலே தான் தூங்காமல் தூங்கும் நிலை. நாம் இப்பொழுது இந்த உடலிலே இருக்கின்றோம். இது மதியம், இப்பொழுது மணி 11 ஆகின்றது, 12 ஆகின்றது, 1 ஆகின்றது என்றெல்லாம் நாம் எண்ணாதபடி இந்த நேரம் காலம் உடல் வயது இன்னாருக்கு இன்னார் உறவு என்றெல்லாம் இல்லாதபடி நாம் அனைவருமே மாமகர்ஷி ஈஸ்வராய குருவனுடைய அவருடைய ஈர்ப்பு வட்டத்திலே இந்த உயிரே நமக்கு சொந்தம். அந்த அருள் மகர்ஷிகளே மாமகர்ஷி ஈஸ்வராய குருவர், மாமகர்ஷி ஈஸ்வராய குருவர் என்று சொன்னாலே அத்தனை ரிஷிகளும் அதற்குள் அடக்கம். அந்த ரிஷிகளே நமக்கு பந்தம் என்ற நிலையில் ஆகியதில் நாம் பேதமாக
யாரையும் வெளியிலே பார்ப்பதை காட்டிலும் குரு சொன்னது போன்று என் குருவை உங்களிடம் நான் பார்க்க விரும்புகின்றேன், ஈஸ்வராய குருவரை உங்களிடம்தான் நான் பார்க்க விரும்புகின்றேன், என் குருவை உங்களிடம் காண விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். ஆக குரு நான் குருவை உங்களிடம் பார்க்க விரும்புகிறேன் என்று சொல்வதும் ஒன்றுதான். இப்பொழுது நாம் அனைவருமே தனித்தனி நிலையாக இருந்தாலும் அந்த குருவை நாம் ஒவ்வொருவரிடத்திலும் நாம் பார்க்க விரும்பினாலும் ரெண்டும் ஒன்றுதான். குரு எதை செய்தாரோ, ஞான குரு எதை செய்தாரோ அதைத்தான் நாமும் செய்ய வேண்டும். அவர் எப்படி மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் என்ற நிலையில் உணர்த்தி குரு பூஜை என்று வைத்தாரோ, அவர் அந்த குருவுக்கு எப்படி அவர் பூஜை செய்தாரோ அதே போலதான் நாம் பூஜை செய்யணும். அவர் குருவுக்கு புறத்திலே பூஜை செய்யவில்லை, அகத்திற்குள் செய்தார். ஆக நம்மையெல்லாம், அதாவது நம்மையெல்லாம் என்றால் நமது ஒவ்வொரு உயிரையும் குருவாக பூஜித்தார். இதையே ஈஸ்வரப்பட்டரை பற்றி அவர் சொல்லப்படும் பொழுது, ஈஸ்வரப்பட்டர் என்ற நாமத்திலே வந்தவர் நம்மையெல்லாம் கடவுளாக பார்க்கின்றார். ஈஸ்வராய குருதேவர் நம்மையெல்லாம் கடவுளாக பார்க்கின்றார். திரும்பவும் சொல்லுகின்ற ஞானகுரு சொன்ன வாக்கு, மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் நம்மையெல்லாம் கடவுளாக பார்க்கின்றார். அதாவது குருநாதர் இட்ட கட்டளைப்படி உங்கள் ஒவ்வொரு உயிரையும் கடவுளாக மதிக்கிறேன் என்று ஞானகுரு சொன்னாலும், ஈஸ்வராய குருதேவரை அறிமுகப்படுத்தும் பொழுது மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் உங்களை எல்லாம் கடவுளாக பார்க்கின்றார், உங்களை எல்லாம் கடவுளாக ஆக்க வேண்டும் என்று விரும்புகின்றார், உங்களை எல்லாம் கடவுளாக ஆக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். அந்த கடவுளாக ஆக்க வேண்டும் என்ற நிலைக்குத்தான் இந்த அருள் உரையாக வாக்காக அவருடைய உணர்வுதான் குரு அருளாக திரு அருளாக இந்த உபதேச வாயிலாக உணர்வின் ஒளியாக வாக்காக அவருடைய உணர்வுகள் தான் வருகிறது என்று ஞானகுரு சொல்லுகின்றார். ஆகவே நாம் அவர்களெல்லாம் உயர்ந்த சக்தி பெற்றவர்கள் எங்கோ இருக்கின்றார்கள் என்று எண்ணுவதை ஒரு புறம் நாம் எண்ணினாலும், அவர்கள் வாயிலிருந்த வாக்கு இதுதான். அவர்கள் எல்லாம் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள், நம்முடன் தான் இருக்கின்றார்கள். நாம் அவர்களை ஏற்றுக்கொண்டால் நமது என்ற நிலை ஆகிவிடும். அதனால்தான் எமது குரு நமது குரு, இதைத்தான் குரு பூஜையாக வைத்தது என்று சொல்லுகின்றனர். அதை நாம் தயவு செய்து புறத்திலே செய்வதோடு நின்று விடாதபடி அகத்திற்குள் நாம் அதை கொண்டு வருவோம். அதைத்தான் குரு பூஜை. திரும்பவும் நாம் குரு பூஜை அது தபோவனத்திலே மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவருடைய அங்குதானே நடக்குது என்று அது வாயிலே மற்றவர்களுக்கு சொன்னாலும் அந்த குரு பீடம் நமக்குள் இருக்கின்றது. நமக்குள் தான் ஈஸ்வராய குருதேவர் இருக்கின்றார், நமக்குள் தான் ஞானகுரு இருக்கின்றார், நமக்குள் தான் அத்தனை மகரிஷிகள் இருக்கின்றார்கள். அதற்கு அடுத்து நாம் எல்லாம் அவர்கள் இருக்கும் இடத்திலே இருக்கின்றோம். இந்த பூமியிலே நாம் இல்லை, நாம் எல்லாம் வேகா நிலை பெற்றுவிட்டோம், வேகா நிலை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு மரணம் இல்லை, இனி ஒரு பிறப்பும் இல்லை, மரணமும் இல்லை, பிறவியும் இல்லை. ஆக மரண பயம் நமக்கு தேவையில்லை. ஆக மரணமில்லா பெருவாழ்வு வாழக்கூடிய ரிஷிகள் ஞானிகள் உணவை நாம் குரு பூஜையாக ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நாம் அந்த குருவை பூஜிப்போம். அந்த குரு பூஜையாக நாம் செயல்படுத்தும் பொழுது நாம் இந்த உடல் என்று எண்ணினாலும் இந்த உடல் உறுதியாக இருக்கின்றது, வலுவாக இருக்கின்றது. இந்த உடல் உறுதியாக இருப்பது போன்று நம்முடைய எண்ணங்களும் உணர்வுகளும் மனமும் உறுதியாக இருக்கின்றது. அது ஈஸ்வராய குருதேவர் அடிக்கடி பாடலாக பாடுவது போன்று மனமே இனியா இலும் மயங்காது. ஆகவே நாம் இந்த காலத்தில் இந்த உலக வாழ்க்கையில் அல்லது நாம் புறத்திலே காணக்கூடிய எதையும் நினைத்து நாம் இந்த கலக்கம் நமக்கு தேவையில்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அதைத்தான் ஈஸ்வரப்பட்டர் நிறைய வாக்குகள் கொடுத்துள்ளார்கள், எண்ணில் அடங்காத வாக்குகள் கொடுத்துள்ளார். அவருடைய உபதேசங்களிலே ஒரு காட்டிலே இருக்கக்கூடிய ஒரு குட்டி போட்ட மான் தன் குட்டிக்கு அது பால் கொடுத்து கொண்டிருந்தாலும் ஒரு சப்தம், ஒரு எதிரியான சப்தத்தை அந்த தாய் மான் கேட்கின்றது. அந்த சத்தத்தை கேட்ட அடுத்த கணம்
தன் குட்டிக்கு அது பாலை கொடுத்து கொண்டிருந்தாலும் இந்த சப்தத்தை கேட்ட அடுத்த கணம் அந்த பால் சுரப்பை நிறுத்திவிட்டு தற்காத்துக் கொள்ளும் உணர்வாக தானும் சரி அந்த குட்டியும் சரி பாதுகாப்பான இடத்திற்கு உடனே அழைத்து செல்கின்றது. அது அந்த மானிற்கு எப்படி எதிர்மறையான உணர்விலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ளும் உணர்வுகள் எப்படி இயக்க சக்தியாக வருகின்றது, இதை போன்றுதான் மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவர், அதாவது மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவர் தம்மை பற்றி சொல்லும் பொழுது அந்த தாய்மான் எப்படி எதிர்மறையான உணர்வு வந்ததும் தன்னை தற்காத்துக் கொள்ளும் உணர்வுகளுக்கு அழைத்து செல்கின்றது, இதை போன்றுதான் உங்கள் வாழ்க்கையில் உங்களை அறியாது ஏற்படக்கூடிய எத்தகைய இன்னல்கள் வந்தாலும் அந்த சந்தர்ப்பத்தில் அந்த தாய்மான் தன் குட்டியை காக்க வேண்டும் என்ற தற்காத்துக் கொள்ளக்கூடிய உணர்வாக எப்படி உணர்ச்சிகளை தூண்டுகின்றது, இதை போன்றுதான் உங்கள் அனைவருக்கும் காக்கக்கூடிய சக்தியாக உங்களுக்கு தெரியவில்லை என்றாலும் உங்களை காக்கும் சக்தியாக உங்களை அணுகியே நான் வந்து கொண்டுள்ளேன், உங்களுடனே நான் இணைந்துள்ளேன் என்று சொல்லுகின்றார். ஆக கொடுத்தவன் உருவாக்கியவன் அனைத்தையுமே அவனாக இருக்கப்படும் பொழுது, அதாவது கொடுத்தவன் உருவாக்கியவன் நானாக இருக்கப்படும் பொழுது உன் வாழ்க்கையிலே வரும் வினைகளுக்கோ மற்ற தீமைகளுக்கோ நீ ஏன் கலங்குகின்றாய்? கொடுத்தவன் அவன்தானே, உன்னை வழி நடத்துவன் அவன் தானே, அதாவது உனக்கு இந்த சக்தியை கொடுப்பவன் நான் தானே, உன்னை வழி நடத்துவன் நான் தானே, உன்னை வழி நடத்துவன் நானாக இருக்கும் பொழுது வரும் வினைகளைக் கண்டு நீ ஏன் பயப்படுகின்றாய், நீ ஏன் அஞ்சுகின்றாய், உனக்கு எதற்கு கலக்கம் என்று சொல்லுகின்றார். அது எதை பற்றி நீ கலங்க வேண்டியதில்லை, எமது அருள் வழியிலே நீ பயணம் செய்து கொண்டிருக்கின்றாய், என்னுடைய அருள் பாதுகாப்பிலே தான் என்று நீ இருக்கின்றாய். ஆகவே உனக்கு அச்சம் தேவையில்லை, பயம் தேவையில்லை, கலக்கம் தேவையில்லை, மரண பயம் தேவையில்லை, எதை கண்டு நீ அச்சப்பட வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை என்று ஈஸ்வராய குருதேவர். இது நீ எந்த சூழ்நிலையிலும் அந்த சந்தர்ப்பங்கள் உனக்கு எதிர்மறையாக அது தோன்றினாலும் அந்த நேரம் நீ என்பால் நினைவை செலுத்தினால், என்பால் நீ நினைவை செலுத்தினால் என்றால் அதற்குண்டான விளக்க உரையை நான் உனக்கு கொடுப்பேன், உன்னை சரியான வழியில் நெறிப்படுத்துவேன் என்று சொல்லினார். அதாவது இதையெல்லாம் சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், என்னை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு எமக்கு தெரிந்த பேருண்மைகள் அனைத்தையுமே தெளிவாக உணர்த்துவோம் என்றால் நாம் இதை எப்படி பொருள் கொள்ளக்கூடாது என்றால், ஏன் அதையும் அவரை செய்து விடலாமே, அப்படி செய்ய முடியாத இயற்கையுடைய நீர். வெப்பம் என்பது பொதுவானது, அந்த வெப்பத்திலே எது படுகின்றதோ அதுதான் இயக்க சக்தியாக மாறும். அந்த வெப்பத்திற்கு என்று அந்த அறிவு கிடையாது. இது நல்லது, இது கெட்டது, இது பூமி, இது மனித உடல், இது சப்தரிஷி மண்டலம், இது துருவ நட்சத்திரம், இதுதான் வளர்ச்சி, இதுதான் ஒளி என்று அதற்கு தெரியாது. அதனுடைய இயக்கம் பாடல் பாடுகின்ற ஆதி சக்தியின் அருள் பெற்ற ஈஸ்வரா குருதேவா விஷத்தினுடைய தாக்குதலால் நெருப்பாக அது இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அது அதனுடைய இயக்கம் அப்படித்தான் இருக்கும். நாம் எதை சேர்க்கின்றோமோ, எதை நுகர்கின்றோமோ, எது அதற்குள் படுகின்றதோ அதுதான் இயக்க சக்தி. அதனால்தான் ஈஸ்வராய குருதேவர் என்னை நீ அழைத்தால், என்னை நீ கூப்பிட்டால், என்னை நீ வேண்டி கூப்பிட்டால் நான் வருவேன் என்று சொல்லினார். என்றால் அவரை வேண்டி நாம் கூப்பிடும் பொழுதுதான் இந்த உயிரான நெருப்பிலே அந்த இயக்க சக்தி உணர்வின் இயக்கமாக மாறுகின்றது. அதை விடுத்துவிட்டு ஐயோ இப்படி ஆகிவிட்டதே, எல்லாம் போய்விட்டதே என்று நான் சொல்லப்படும் பொழுது வேதனைப்பட்ட, விரக்தி அடைந்த இது போன்ற மனித உணர்வுகளைத்தான் நம் நினைவுகள் வரும். அந்த நினைவுகள் உயிரிலே பட்டால் இந்த குருவினுடைய நினைவுகள் மறந்துவிடும். நாம் குருவை மறந்து விடுகின்றோம். அதனால்தான் குரு பூஜை. நாம் பூஜிக்க வேண்டியது குருவை, புறத்திலே அல்ல அகத்திற்குள். அதனால்தான் உயிரிடமிருந்து யாரும் தப்ப முடியாது. நம் உயிரிலே எந்த உணர்வின் ஒளியை எழுப்புகின்றோமோ, அது எழுப்பும்படியாக நாம் சுவாசிக்கின்றோமோ, எழுப்பும்படியாக எண்ணுகின்றோமோ, அதுதான் இயக்க சக்தியாக வருகிறது. அதனால்தான் அந்த இயக்க சக்தியை நல்ல சக்தியாக கொண்டு வருவதற்குத்தான் குருட்சேத்திர போர். நம் ஞான குருட்சேத்திர போரை நீங்கள் வழி நடத்துங்கள். அதாவது குருட்சேத்திர போரை நீங்கள் வழி நடத்துங்கள் என்று சொல்வதனுடைய உள்பொருளை, நமது உயிர் நெருப்பு நாம் சுவாசிப்பது அதிலே படுகின்றது, அது இயக்கமாக மாறுகின்றது. அதை எதை சுவாசிக்கின்றோமோ அதுதான் அங்கே பட்டு இயக்கமாக ஆகிறது என்றால் நாம் உயிரிலே
எதை படும்படியாக செய்ய வேண்டும், அது நம் கையில் தான் இருக்கின்றது. அதனால்தான் ஈஸ்வரப்பட்டர் என்னை அழைத்தால் நான் வருவேன், என்னை கூப்பிட்டால் நான் வருவேன், என்னை கூப்பிட்டால் தான் வருவேன், என்னை ஏற்றுக்கொண்டால் தான் நான் வருவேன் என்று சொல்லுகின்றார். இது அவருடைய கௌரவம் அல்ல, நமது உயிர் நமக்குள் இயங்கக்கூடிய நியதி, இயற்கையினுடைய நியதி அதுதான். அதனால்தான் திரும்பவும் இந்த குரு பூஜை என்று ஒவ்வொரு வருடமும் நாம் இந்த குரு காட்டிய நிலைகள் நாம் செயல்படுத்துகிறோம் என்றால் நமது உயிரான ஈசனுக்கு செய்ய வேண்டிய ஒரு நாள் மட்டுமல்ல, ஒவ்வொரு நொடி பொழுதும் செய்யாதான் தூங்காமல் தூங்கும் நிலை. நாம் எப்பொழுதெல்லாம் உயிருடன் ஒன்றுகின்றோமோ, எப்பொழுதெல்லாம் மாமகரிஷி ஈஸ்வராய குருவுடன் ஒன்றுகின்றோமோ, எப்பொழுதெல்லாம் ஞான குருவுடன் ஒன்றுகின்றோமோ, அது எல்லாம் தூங்காமல் தூங்கும் நிலைதான். அது விழித்திருக்கக்கூடிய நிலை, கண்களை திறந்திருப்பதல்ல, விழித்திருக்கக்கூடிய நிலை. நாம் தூங்கிக் கொண்டிருந்தாலும் சரி, பகலிலே நான் கண்களை திறந்து நான் வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி, உயிருடன் ஒன்றியே இருக்க வேண்டும். அதுதான் வைகுண்ட ஏகாதேசி என்று சொல்வதனுடைய பொருள். வைகுண்டம் என்றால் அந்த ஒளியான சப்தரிஷி மண்டல பரமபதம், அந்த எல்லை. ஆக சப்தரிஷி மண்டலம் இந்த பூமியின் ஈர்ப்பை கடந்து எங்கோ இருக்கிறது என்று சொன்னாலும், இப்பொழுது நாம் இந்த குரு பூஜை என்ற நிலையில் நம் குரு மத்தியிலே அவரோடு நாம் இணைந்து, அவர் சொல்வது கொண்டு அவரை அழைத்து நம் குரு மத்தியிலே இணைத்து, அவரை இங்கே அமர செய்து, அவரை குருவாக நாம் இயக்கி, அவரை நாம் குருவாக வணங்கி, புறத்திலே செய்வதை அகத்திலே செய்தோம் என்றால் நாம் வைகுண்ட ஏகாதேசியாக ஏகாந்தமாக வாழுகிறோம் என்றுதான் பொருள். ஆகவே நாம் இந்நேரம் வரை சொன்னதை ஒரு 2 நிமிடம் நினைவு கொண்டு வந்து, ஞானகுரு சொன்னதை மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரையும் உருவ மத்தியிலே எண்ணி, அந்த ஏகாந்த நிலையாக என்றுமே 16 என்று நாம் இந்த உடலை விட்டு இந்த உயிர் பிரிந்து சென்று அது எப்ப பிரியுமோ, என்று பிரியுமோ, அதற்கப்புறம் என்று நிலையெல்லாம் எண்ணாதபடி இப்பொழுது நாம் அனைவருமே அந்த உயிருடன் ஒன்றுகின்றோம். குரு பூஜை. இந்த குரு பூஜையாக உயிருடன் ஒன்று இப்பொழுதே நாம் சப்தரிஷி மண்டலத்தில் ஒரு அங்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதுதான் நிஜம். நாம் சொல்லலாம், இல்லை நான் உடலோட தான் இருக்கின்றேன், இல்லை புளியம்பட்டியில் இருக்கின்றேன், இல்லை தபோனத்தில் நாம் சொல்லிக் கொள்ளலாம். அது நிஜம் அல்ல. இந்த குரு பூஜையின் உள்பொருளே அதுதான். நாம் இப்பொழுது உயிருடன் ஒன்று இருக்கின்றோம், குருநாதரோடு ஒன்று இருக்கின்றோம், சப்தரிஷி மண்டலத்தினுடன் ஒன்று இருக்கின்றோம். மாமகரிஷி ஈஸ்வராய குருவுடைய ஈர்ப்போட்டத்திலே, அவருடைய அரவணைப்பிலே, அந்த குருவுடைய சிஷ்யர்களாக அவருடைய கூட்டமைப்பிலே நாமும் மாமகரிஷி ஈஸ்வராய குருவரிடம் விளைந்த ஒளியான உணர்வுகளை எந்தெந்த ஆன்மாக்கள், எந்தெந்த உயிரான்மாக்கள் சுவாசித்து தங்களுக்குள் பெற்றதோ அது அனைத்துமே அவருடன் அங்கமாக எப்படி இந்த விண்ணிலை சுழன்று கொண்டிருக்கின்றார்களோ, நம்முடைய இன்றைய இப்பொழுது சந்தர்ப்பம் அந்த உயிரோடு ஒன்றி, குருவோடு ஒன்றி, மாமகரிஷி ஈஸ்வராய குருவர்களை ஒன்றி, அவருடைய அரவணைப்பிலே நாம் அனைவருமே அவருடைய சிஷியர்களாக, அவருடைய வழி தோன்றர்களாக, அவருடைய சந்ததியினர்களாக நாம் இப்பொழுது அவருடைய அங்கமாக நாம் இருக்கின்றோம் என்ற உணர்வோடு ஒரு 2 நிமிடம் நமது உயிரான ஈசனை வேண்டி, மாமகரிஷி ஈஸ்வராய குருவரை வேண்டி, ஞான குருவை வேண்டி, எல்லா மகரிஷிகளையும் வேண்டி, குரு பீடத்தை எண்ணி மானசீகமாக உள்ளபூர்வமாக அந்த மகரிஷிகள் ஞானிகள் வாழும் நிலையாக நமது உயிருடன் ஒன்றுவோம், இந்த மகரிஷிகளோடு ஒன்றுவோம். குரு பூஜையாக அவர்கள் வேறல்ல, நாம் வேறல்ல. அவைகளை திரும்பவும் நாம் எனது பிள்ளை, எனது தாய் தந்தை, எனது கணவன் மனைவி என்றெல்லாம் நாம் எண்ணாதபடி நாம் அனைவருமே என்று சொல்லும் பொழுது, மாமகரிஷி ஈஸ்வராய குருவர் நான் ஒரு ஓடக்காரன், உங்களை அங்கே அழைத்து செல்கிறேன் என்று சொல்லப்படும் பொழுது, அந்த ஓடத்திலே நாம் முதலில் நாமும் ஏற வேண்டும், அனைவரையும் நாம் ஏற்றும்படி செய்ய வேண்டும். ஆக அவர் எப்படி நம்மை அழைக்கின்றாரோ அதை போன்று நாமும் அனைவரையும் அழைத்து செல்லும் நிலையாக அந்த உயிரோடு ஒன்றி நம் உயிரான ஈசனுக்கு செய்யும் பூஜையாக ஞானகுரு மாமகரிஷி ஈஸ்வராய குரு உபதேச வாயிலாக கொடுத்த அந்த வாக்குகள் அனைத்தையும் மெய்ப்பிக்கும் நிலையாக நாம் நமக்குள் சமைத்த அந்த மூச்சலைகளை பரப்பி ஒவ்வொரு இடத்திலும் இந்த உணர்வுகளை ஆக்கப்பூர்வமாக மிக மிக வலிமைமிக்க சக்தியாக அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய சக்தியாக அத்தகைய பாக்கிய சாவியாக நாம் அனைவரும் பெற்றிருக்கின்றோம். அத்தகைய மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரை ஞானகுரு அருளால் நாம் குருவாக பெற்றிருக்கின்றோம்.
அந்த குரு அருள் அதை நாம் பரிபூர்ணமாக பெற்று உலகில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று ஞானகுரு காட்டிய அருள்வழியில், மாமகரிஷி ஈஸ்வராய குருவர் காட்டிய அருள்வழியில் குரு பூஜையாக, ஈசனுக்கு செய்யும் பூஜையாக, மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவருக்கு செய்யும் பூஜையாக, அந்த மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் ஈசனாக வீட்டிருக்கும் ஒவ்வொரு உயிராத்மாவுக்கு செய்யும் பூஜையாக ஒரு 2 நிமிடம் உயிரையும் ஞானகுருவையும் மாமகரிஷி ஈஸ்வராய குரு எல்லா உயிரான ஈசனையும் வேண்டி, மகரிஷியில வேண்டி, அந்த சக்திகள் அனைத்தும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும், நாம் அந்த நிலை பெற வேண்டும் என்று வைகுண்ட ஏகாதேசியாக நாம் அனைவருமே ஏகாந்த நிலைகள், நாம் என்றுமே தூங்காமல் தூங்கிடும் நிலையாக, நாம் பேரானந்த பெருமகிழ்ச்சி பெறும் நிலையாக நாம் அனைவரும் பெறுவோம். ஒரு 2 நிமிடம் எப்பொழுது நாம் ஏங்கி தியானிப்போம். ஞானகுரு அவர்கள் குரு பீடத்தில் அமர்ந்து மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் காட்டிய அருள்வழியில் நாம் எல்லாம், அதாவது இந்த உலகில் வாழக்கூடிய ஒவ்வொரு உயிராத்மாவும் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவருடைய திரு அருளை அனைவருக்கும் கிடைக்க செய்யக்கூடிய சக்தியாக அவர் எப்படி செயல்பட்டாரோ, நாம் அனைவரும் அந்த குருநாதர் காட்டிய அருள்வழியில் நாம் அனைவருமே குரு வழியில் அதை நமக்குள் பெற்று வளர்த்து விளைய வைத்து எல்லோருக்கும் கிடைக்க செய்யக்கூடிய சக்தியாக நம்முடைய எண்ணம், சொல், செயல், பேச்சு, மூச்சு அனைத்தும் அமைய வேண்டும். அந்த குரு அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். மாமகரிஷி ஈஸ்வராய குருவருடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் மாமகரிஷி ஈஸ்வராய குருவருடைய ஈர்ப்பு வட்டத்திலிருந்து, அவருடைய அருள் வட்டத்திலிருந்து அருள் சேவையாக, ஈசனுக்கு செய்யும் சேவையாக நாம் அனைவருமே செயல்படுவோம். குரு அருளை பெறுவோம். குரு அருளை அனைவருக்கும் கிடைக்க செய்வோம். அந்த குரு அருள் பேரருள் பேரொளி அனைவரையும் அந்த பிறவியில்லா நிலை என்னும் அழியா ஒளி சரீரம் அந்த வேகா நிலை பெற செய்யக்கூடிய சக்தியாக மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் நம்மிடம் வைக்கக்கூடிய வாக்கு, ஞான செல்வங்கள் ஆகிய நீங்கள் என அவர் நம்மை ஞான செல்வங்கள் என்றுதான் குறிப்பிடுவார். ஞான செல்வங்களாகிய உங்களிடம் நான் வேண்டுகின்றேன், இந்த உலகம்
என்றால் இந்த உலகம் என்று சொன்னால் இந்த பூமி மட்டுமல்ல, அவர்கள் உருவாக்க விரும்பும் உலகம். இந்த உலகம் கல்கி என்ற நிலை உருவாவதற்கு அந்த கல்கிக்கு நீங்கள் உருவம் தாருங்கள். அந்த கல்கியை ஞான செல்வங்களாகிய நீங்கள் உருவாக்கி தாருங்கள் என்று நம்மிடம்தான் அவர் வேண்டுகின்றார். அவர் மாமகர்ஷி ஈஸ்வராய குருவருடைய வாக்கை மெய்ப்பிக்கும் நிலையாக நாம் அனைவரும் மாமகர்ஷி ஈஸ்வராய குருவர் விரும்பியது போன்று அந்த கல்கிக்கு உருவம் கொடுப்போம். அந்த கல்கி உருவாக வேண்டும் என்று நாம் உறுதி கொள்வோம். அந்த உறுதியான நிலைகள், ஆக்கப்பூர்வமான நிலைகள் உருவாக வேண்டும் என்று உயிரான ஈசனை நாம் வேண்டுவோம். எல்லா உயிரான ஈசனையும் வேண்டுவோம். அதை நாம் அனைவரும் ஒருங்கிணைந்த நிலையில் கூட்டமைப்பாக மாமகர்ஷி ஈஸ்வராய குருவினுடைய தலைமையிலே நாம் அனைவரும் ஒருங்கிணைந்த நிலையில் கொண்டு ஆக்கப்பூர்வமான நிலைகள் நிச்சயம் செயல்படுவோம், உருவாக்குவோம் என்று இந்த உறுதியான நிலைகள் உயிரான ஈசனை வேண்டி இப்பொழுது இந்த தியானத்தை நிறைவு செய்வோம்.